Hello students, now the format of receipt and payment account. Debit, credit corner, receipt and payment account of dash for the year ending, year mention பண்ணிக்கிறோம். Receipt amount, payment amount. Okay, particulars amount in போடுவோம் இல்லையா, அதுக்கு receipt amount, payment amount. Format of receipt and payment. Real account in nature. Account rules என்ன? Debit what comes in, credit what goes out. Yeah. So received items are entered in receipt side, paid items are entered in payment side. That's all. Debit what comes in, credit what goes out. அது கரண்ட் இயரா, ப்ரீவியஸ் இயரா, நெக்ஸ்ட் இயரா அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. எந்த இயர்ல நம்ம பணம் வாங்கியிருந்தோம்னாலும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரிசீவ்ட்னா டெபிட் சைடு என்டர் பண்ணிடணும், paid items enter into credit side. Okay, the sum started with 2 balance brought down, cash in hand, cash at bank. Question la sometimes cash in hand மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 2 balance brought down போட்டு டைரக்டா எழுதக்கூடாது அமௌண்ட். நம்ம நார்மலா கேஷ் அக்கௌண்ட்ல 2 balance brought down போட்டு அமௌண்ட் அவுட்டர் காலம் என்டர் பண்ணிடுவோம் இல்லையா, பட் இந்த சம்ல 2 balance brought down போட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் போட்டு இன்னர் காலம்ல அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அதை ஆட் பண்ணி போட்டுரும். கேஷ் அட் பேங்க் கொடுக்கல அப்படின்னா கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் இன்னர் காலம்ல என்டர் பண்ணி அவுட்டர் காலம் போட்டுரும். பை பேலன்ஸ் பிராட் டவுன், பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த கேஷ் அட் பேங்க்ன்றது ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம டெபிட் சைடு என்டர் பண்ணுவோம், அசெட். சப்போஸ் கொஸ்டின்லயே உங்களுக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது லைபிலிட்டிஸ். ஸோ டெபிட் சைட்ல வந்து அசெட் என்டர் பண்ணுவோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது லைபிலிட்டின்றதுனால இந்த கிரெடிட் சைட்ல சேம் பேலன்ஸ் பிராட் டவுன் போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் வித் 2 பேலன்ஸ் பிராட் டவுன். அது மாதிரி எண்ட்ஸ் வித் எண்டிங்கும் நம்ம பேலன்ஸ் பிராட் டவுன் ஆரம்பிக்கிறப்ப எண்டிங் என்னன்னு போடுவோம், பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம் இல்லையா, இதுலயும் பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு கீழே கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னு தனித்தனியாக என்டர் பண்ணி அமௌண்ட் வெளியே போடும். ஸ்டெப் 1. ஓகே, receipt and payment account started with balance brought down and end with balance carried down. Next, receipt side 2 types of receipt வந்து இந்த சம்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் +1 போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட், another one என்ன ரெசிப்ட் சொல்லுவாங்க, கேபிட்டல் ரெசிப்ட். டெபிட் சைட் ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட். தென் பேமெண்ட் சைட் ரெவன்யூ பேமெண்ட் and capital payment. So 2 type of receipt and payments வந்து enter பண்ணிருப்பாங்க. Revenue receipt it is recurring in nature, capital receipt non-recurring in nature. First one to subscription. Subscriptionனா இது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்தா அப்படிம்பாங்க. ஸோ நம்ம இப்போ சம்மோட ஹெட்டிங் என்ன, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிளப், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருப்பாங்க. இதுல மெம்பர்ஸா சேர்றவங்க வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மாசம் மாசம் ஒவ்வொரு மாசம் இல்லைன்னா 3 month ஒன்ஸ், 6 month ஆர் 12 month அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுப்பாங்க. அந்த சந்தாவை தான் என்னன்னு சொல்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து அடிக்கடி நடக்கிறதுனால இது வந்து ரெவன்யூ ரெசிப்ட். நெக்ஸ்ட் ஒன் டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆர் அட்மிஷன் ஃபீஸ். இதுதான் அவங்க யார் யாரெல்லாம் உள்ள என்டர் ஆறாங்களோ அப்போ ஒவ்வொரு மெம்பரும் கொடுக்கறப்ப அது வந்து ரெக்கரிங் இன் நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் டொனேஷன்ஸ். டொனேஷன் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம கொடுக்கற டொனேஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜெனரல் டொனேஷன். இதுலயே ஸ்பெசிபிக் டொனேஷன் ஒன்னு இருக்குது, அது வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். லிசன் ஹியர், டொனேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ். இது வந்து வித் கண்டிஷன், நான் கொடுக்கற அமௌண்ட்டை இதுக்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணணும், பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனோட நமக்கு டொனேஷன் தருவாங்க. ஸோ ஜெனரல் டொனேஷன் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட், ஸ்பெசிபிக் டொனேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். ஆனா அந்த யூனிட்ல அது ஜெனரலா இருந்தாலும் சரி ஸ்பெசிபிக்கா இருந்தாலும் சரி அது ரெவன்யூ ரெசிப்டா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிராண்ட் இன் எய்டு. கவர்மெண்ட் இல்லைன்னா அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு வந்து
ஏதாவது கிராண்ட் பண்றாங்க இல்லையா, சப்சிடிஸ் கொடுப்பாங்க, சலுகை விலையில கொடுப்பாங்க. நம்ம பில்டிங் கட்டுறோம், இல்லைன்னா ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்றப்ப அவங்க வந்து நமக்கு வந்து அதுல வந்து ஏதாவது ஒரு சலுகை கொடுப்பாங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து அதோட ஒரிஜினல் ரேட்டோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் கிராண்டிங் எய்டு. நெக்ஸ்ட் ஒன், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ரெகுலரா வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் சேல்ஸ் பண்ணும்போது பழைய நியூஸ் பேப்பர்ஸ் சேல்ஸ் பண்றது வந்து ரெகுலரா நடக்கிறதுனால இது ரெவன்யூ ரிசிப்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆர்கனைசேஷன்ல ஏர்ன் பண்ணிக்க அமௌண்ட வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க வச்சிருக்கிறப்ப அதுல இருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட். தென் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. மெம்பர்ஸ்க்குன்னு ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் லாக்கர் அலாட் பண்ணிருப்பாங்க, சோ அதுக்கான ரெண்ட் received. Then sundry receipts, இதுல இல்லாத other items. Rent received, sundry receipt. Then capital receipt. First one, 2 life membership fees. First என்ன பார்த்தோம், அதுல வந்து entrance fees இருந்தது இல்லையா. லைஃப் மெம்பர்ஷிப்ன்றப்ப ஒரு மெம்பர் உள்ள வரப்ப ஹோல் இயருக்கு ஒரு லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க கட்டிடுவாங்க. ஒன் டைம் தான் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேபிட்டல் ரெசிப்ட். டொனேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், லீகசிஸ். லீகசினா எ கிஃப்ட் மேட் டு எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை எ வில். லீகசின்றது நத்திங் பட் உயில் எழுதி கொடுக்கறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயில். அதாவது ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கோ என்னோட சொத்துல கொஞ்சத்தை வந்து நான் அந்த அறக்கட்டளைக்கு வந்து நான் எழுதி வச்சிடுறேன், என்னோட பேரை சொல்லி நீங்க வந்து அது வந்து கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அவங்க கொடுக்கறதுனால அந்த லீகசி வந்து கேபிட்டல் ரெசிப்ட். லீகசினா என்ன, உயில் எழுதி கொடுக்கறது. ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு அசட்டையோ இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டோ அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. என்டவுன்மெண்ட் ஃபண்ட், இதுவும் அதே தான். அறக்கட்டளை, தனியா ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்து அதுல பண்ணிடுவாங்க. சேல் ஆஃப் பிக்சட் அசெட். பிக்சட் அசெட்ஸ் நம்ம எப்போ ரேரா தான் சேல்ஸ் பண்றோம் இல்லையா, சோ அது வந்து கேபிட்டல் ரெசிப்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். தென் ரிசிப்ட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆர் ஃபண்ட். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஃபண்டுக்காக அமௌண்ட் கொடுக்கறப்ப அதுக்கான இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், கேபிட்டல் ரெசிப்ட். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ஃபண்ட்ல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், 2 பேலன்ஸ் கேரி டவுன். இது அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிரெடிட் சைட், பை பேலன்ஸ் brought down, பேங்க் ஓவர் டிராஃப்ட். கொஸ்டின்லயே நமக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸ்டார்டிங்லயே, அது கேஷ் அட் பேங்கா இல்ல பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்னு கொடுத்திருந்தாங்களா டெபிட் சைட், ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்திருந்தாங்க கிரெடிட் சைட். பட் என்ன எழுதணும், பேலன்ஸ் brought down. அது கீழே தான் இதை மென்ஷன் பண்றோம். தென் ரெவன்யூ பேமெண்ட்ஸ், by salaries, by rent paid, electricity charges, postage, rent and taxes, insurance, advertisement, telephone charges, entertainment expenses, audit fees, repairs, upkeep of ground maintenance பண்றாங்க இல்லையா அது, conveyance charges, newspapers and periodicals, office expenses, gardening expenses, sundry expenses. இதெல்லாம் ரெகுலரா நடக்கிறதுனால இது வந்து revenue payments. Then capital payments, by fixed asset purchased, investment made, repayment of loan, இதெல்லாம் capital payment. Next, it end with balance carry down, cash in hand, cash at bank. Cash in hand questionல first கொடுத்திருந்தாங்களா அதை போடுறோம், அதுக்கப்புறம் bank. ஓகே, இதுல எதை நம்ம சேர்க்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். இதெல்லாம் கேஷ் ஐட்டம். மணி ரிசீவ்ட், what comes in, what goes out. money comes in, money goes out இல்லையா. இப்ப நான் கேஷ் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம். இந்த 3 ஐட்டம்ஸும் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நீங்க வந்து சம் போடுறப்ப அதை எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் ஒமிட்டட், எக்ஸ்க்ளூடட் ஐட்டம்ஸ். illustration 1. From the following particulars of Tamil Educational Society, prepare receipt and payment account for the year ended 31st March 2019. Particulars amount. Question overall தான் கொடுத்திருப்பாங்க, நம்ம தான் அது வந்து எது டெபிட் கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் as on 1/4/2018. ஸோ இதில் ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ சம்ல நம்ம ஆன்சர் என்ன பண்ணுவோம், to balance brought down, then cash in hand 18,000. Rent paid, money comes in or goes out,
goes out. So credit side, payment side. Scholarship given, credit side. Entrance fees received, money comes in, so debit side. Building purchased, money goes out, credit side. Staff salary, credit side. Subscription received, debit side. Okay. Solution. In the books of Tamil Educational Society, receipt and payment account for the year ended 31st March 2019, corner debit, credit. Particulars column என்ன எழுதியிருக்கிறோம்? Receipt amount, payment amount. To balance brought down, cash in hand 18,000. To entrance fees received 18,500. To subscription received 2,65,000. Then credit side, by rent paid 6,000. Scholarship given 15,200. Building purchased 2,10,000. Staff salary 55,000. So இதில் பார்க்குறப்ப மேக்ஸிமம் நமக்கு டெபிட் சைடு தான் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும், மணி கம்ஸ் இன்கம் சைடு. ஸோ டோட்டல் 3,01,500. பட் கிரெடிட் சைட் டோட்டல் 2,86,200. டெபிட் சைட் டோட்டல் 3,01,500. ஸோ டிஃப்ரென்ஸ் 15,300. 15,300 டைரக்டா பேலன்ஸ் கேரி டவுன் எழுதக்கூடாது, பேலன்ஸ் கேரி டவுன். நெக்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட், இங்க ஸ்டார்ட் பண்றப்ப கேஷ் இன் ஹேண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 15,300 பேலன்சிங் ஃபிகர். ஓகே. ஸோ receipt and payment account started with balance brought down and end with balance carry down. Next one, illustration 2. From the following particulars of Trichy Educational Society, prepare receipt and payments account for the year ended 31st December 2018. Opening cash balance as on 1/1/2018 20,000. So debit side, receipt side. To balance brought down, cash in hand 20,000. Then investment made, so credit side. Honorarium paid, honorariumன்றது வந்து உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாயீஸ் இல்லாம ரெகுலரா வர்றவங்கள வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்ன்றோம். ஆனா ஒரு சில பேர் வந்து ரெகுலரா நம்ம கம்பெனிஸ்க்கு வர மாட்டாங்க. அவங்களுக்கு நான் எப்போவாது அவங்க வரும்போது அவங்க செய்யற வேலைக்கு அவங்களுக்கு கொடுக்கற அந்த சேலரியோட பேர் தான் என்னது? ஹானரேரியம். ஸோ இது கிரெடிட் சைடு, எக்ஸ்பென்ஸ் பேமெண்ட். டொனேஷன் ரிசீவ்டு, ரெசிப்ட், டெபிட் சைடு. Audit fees paid, debit, credit side. Then locker rent received, debit side. Sale of furniture, debit side. General expenses, credit side. Postage, credit side. Subscription received, debit side. Debit side 1, 2, 3, 4 items. Credit side 1, 2, 3, 4, 5 items. Solution. In the books of Trichy Educational Society, receipt and payment account for the year ended 31st December 2018, corner debit, credit. Receipt amount, payment amount. To balance brought down, cash in hand 20,000. To donation received 80,000. Locker rent received 12,000. Sale of furniture 5,000. Subscription received 10,000. Then credit side, by investment made 80,000. By honorarium paid 3,000. Audit fees paid 2,000. By postage 1,000. By general expenses 7,000. So debit side total 1,27,000. Credit side total 93,000. So difference 1,27,000 minus 93, 34,000. So balance
carry down. Then என்ன எழுதணும்? டைரக்டா அங்க அமௌண்ட் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம என்டர் பண்ணக்கூடாது. கேஷ் இன் ஹேண்ட் 34,000. Balancing figure. Sum number 1 same method work out பண்ணிப்பாங்க. Next one illustration 3. From the following particulars of Chennai Sports Club, prepare receipt and payments account for the year ended 31st March 2018. Particulars amount. First starting with opening cash balance as on 1/4/2017 10,000. Then listen carefully. Opening bank balance as on 1/4/2017 15,000. So இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? கேஷ் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, பேங்க் பேலன்ஸும் கொடுத்திருக்காங்க இல்லையா? So two balance brought down. First one cash in hand inner column 10,000. Then bank balance 15,000. ரெண்டையும் ஆட் பண்ணி outer columnல amount enter பண்ணுவோம். Closing balance கண்டிப்பா calculate பண்றப்போ by balance carried on போட்டு cash bank ரெண்டையும் நம்ம mention பண்ணணும். The first difference. Okay. Then interest paid credit side. Telephone charges expenses credit side. Upkeep of ground maintenance பண்றாங்க இல்லையா, அது நமக்கு expense தான். So credit side. Life membership fees received items debit side. Bat and balls purchased credit side. Next one subscription received item debit side. But இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? 3 years 16 to 17, 17 to 18, 18 to 19. நமக்கு क्वेश्चनல என்ன இயர் கொடுத்திருக்காங்க? 18. So 17 to 18 இதுதான் current year. இது வந்து current year, previous year, next year. 3 yearsக்கான அமௌண்ட்டை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4,500, 65,000, 5,000. So எந்த இயர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாலும் மணி ரிசீவ்டுன்றப்ப அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே நம்ம டெபிட் சைடு என்டர் பண்ணி டோட்டல் அமௌண்ட் இதே மாதிரி இன்னர் காலம்ல என்டர் பண்ணி அவுட்டர் காலம்ல என்டர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் கிரெடிட் சைட். Tournament fund receipt money comes in, so debit side. Closing balance of cash. Opening balance opening balance ல 2 items கொடுத்திருக்காங்களா, cash and bank. இதுல இந்த சம்ல வந்து closing balanceல cashக்கான அமௌண்ட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. பேங்கோட அமௌண்ட் closing balance தான் நமக்கு தெரியாது, மிஸ்ஸிங் ஐட்டம். சோ அதை தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சொல்யூஷன். In the books of Chennai Sports Club, receipt and payments account for the year ended 31st March 2018. Debit, credit. Receipt amount, payments amount. Two balance brought down. Question line ma paathom இல்லையா? Question ல என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க? Opening cash balance, opening bank balance. So நம்ம ஆன்சர்லயும் two balance brought down. First line cash in hand, next line cash at bank. Cash amount 10,000, bank balance 15,000, outer column 25,000. Life membership fees direct கொடுத்துறாங்க. Then subscription 3 years mention பண்ணிருந்தாங்க இல்லையா, 3 years amount inner column enter பண்ணி then outer column அதை add பண்ணி போகணும். Total 74,500. To tournament fund receipt 15,000. Then credit side. By interest paid 5,000, telephone expenses 7,000, by upkeep of ground maintenance 22,500, bat and balls purchased 13,000, tournament expenses 12,500. Then next one, by balance carried on. Question ல நமக்கு cash balance கொடுத்திருந்தாங்க இல்லையா, so அதை டைரக்டா என்டர் பண்ணிட்டோம். ஓகே, question ல கொடுத்திருந்தனால cash account போட்டு 5,000 என்டர் பண்ணியிருக்கோம். Debit side total 1,20,000. Credit side total 65,000. 1,20,000 minus 65,000 difference 55,000. So 55,000 balance carried on cash balance question ல கொடுத்திருக்காங்க. அந்த 5,000 என்டர் பண்ணிட்டோம். அது போக மீதி இருக்கிற டிஃபரன்ஸ் நமக்கு இப்போ எவ்வளவு வந்திருக்குது? 55,000. கீழே போட்டு இதுக்கு நேரங்க என்ன என்டர் பண்றோம்? பேங்க்.
ஸோ இந்த அமௌண்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண டிஃபரன்ஸ் அமௌண்ட் இல்லையா. ஸோ பேலன்சிங் ஃபிகர். கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் கொஸ்டின்ல ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க. பேங்க் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டெபிட் சைட் டோட்டல் 1,20,000, கிரெடிட் சைட் டோட்டல் இது வரைக்கும் 65,000. ரெண்டே டிஃபரன்ஸ் பண்றப்போ ஒரு 55,000. பேங்க் பேலன்ஸ் கேரிட் அவுட் பேலன்சிங் ஃபிகர். ஓகே. சம் நம்பர் 4 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.